முதல் முறையாக திருச்சியில் த லாங்கஸ்ட் டெலிரோபாட்டிக் கைனகாலஜிக்கல் சர்ஜரி இந்த வேர்ல்டு பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்னென்னா, டெலிரோபாட்டிக் மூலமாக பெண்களுக்கான சர்ஜரி, கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய சர்ஜரியை லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் 9700 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பண்ணியிருக்கோம். இது வந்து பெல்ஜியமில் கென்ட்ன்ற நகரத்திலேருந்து திருச்சியில் நம்ம ஜி விஸ்வநாதன் மருத்துவமனை, மாம்பழச்சாலையில் இருக்கக்கூடிய ஜி விஸ்வநாதன் மருத்துவமனையில் பண்ணியிருக்கோம். ஜென்ட் நகரத்தில் வந்து கண்ட்ரோலில் டாக்டர் ரம்யா கலைச்செல்வன், அவங்க வந்து திருச்சியை சார்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். இப்போ வந்து லிவர்பூலில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து கேன்சர் ரொபாட்டிக் சர்ஜரியில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவங்க அந்த பெல்ஜியம் நகரத்தில் அந்த கன்சோலில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணும்போது பேஷண்ட் வந்து நம்ம ஊர் பேஷண்ட் திருச்சியில் நம்ம விஸ்வநாதன் ஆஸ்பத்திரி மாம்பழச்சாலையில் இருந்தாங்க. 2 அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். ஒன்று ஹெர்னியா அறுவை சிகிச்சை, 2வது வந்து கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை. 2மே பண்ணியிருக்கோம். 2 அறுவை சிகிச்சையிலும் 1.5 மணி நேரம் டைமில் பண்ணியிருக்கோம். ஒன்னொன்றும் அது வந்து முடிச்சு பேஷண்ட் நல்லபடியாக ஆகி டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. இது வந்து 9700 கிலோமீட்டர்னா அந்த ஜென்ட் நகரத்திலேருந்து திருச்சிக்கு 9700 கிலோமீட்டர். இது இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருந்தோம். இந்த இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் பண்ணுறப்ப டைம் லேக்னு சொல்லுவோம், லேட்டன்சி. அது வந்து 6 டெடிக்கேட்டட் ஐபி லைன்ஸ் வச்சுருந்ததுனால அந்த லேட்டன்சி வந்து 160 மில்லி செகண்டில் எங்களால் பண்ண முடிஞ்சுது. இதை 160 மில்லி செகண்டில் பண்ணது ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் இருந்து பண்ண மாதிரி. ஒரு மில்லி செகண்ட் லேக்ன்றது, நம்ம இங்கே கை அசைச்சோன்னா அடுத்த நிமிஷம் அங்கேயும் கை அசையணும், அந்த மாதிரி ரோபோவில் பண்ண முடிஞ்சுது. இது மெட்பாட்ன்ற ரோபோ மூலமாக பண்ணணும். இந்த மெட்பாட் வந்து உலகிலேயே மிக அட்வான்ஸ்டு ரோபோ இது. இந்த ரோபோ வந்து அங்கேயும் இருந்ததுனால, ஒரே டைப்பான ரோபோ 2 இடத்துலையும் இருந்ததுனால இந்த அறுவை சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுது. திருச்சியிலேருந்து நம்ம ஜென்ட் நகரத்துக்கும் பண்ண முடியும். இப்போ திருச்சியில் நாங்கள் இருந்துக்கிட்டு இதே மெட்பாட் ரோபோ வந்து இப்போ சைனாலேயோ ஜப்பான்லேயோ அமெரிக்காலேயோ எங்கே இருந்தால் அங்கே இருக்கிற பேஷண்ட் இங்கே இருக்கிற சர்ஜன் மூலமாகவும் பண்ணலாம். ஸோ இது மூலமாக அந்த டிஸ்டன்ஸுன்றதை நம்ம கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறோம். இந்த அறுவை சிகிச்சை இந்த மெத்தடில் பண்ண இந்த டெலிரோபாட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக யாரும் சர்ஜன் எங்கேருந்தும் ட்ராவல் பண்ண வேணாம், பேஷண்ட்டும் எங்கேயும் ட்ராவல் பண்ண வேணாம். அவங்க இருக்கிற ஊர்லேயே இந்த ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை அவங்கள்ட்ட அவைலபிளாக இருந்தால் பெஸ்ட் சர்ஜன் எந்த நாட்டிலேருந்து வேணால் எங்கே வேணால் பண்ண முடியும். அதுதான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது முன்னாடி வந்து திருச்சி இல்லாமல் மற்ற பெரிய நகரங்களில் மட்டும்தான் இந்தியாவில் பண்ணியிருந்தாங்க. திருச்சியில் பண்ணுறதுல நாங்கள் விஸ்வநாதன் மருத்துவமனையும் எங்களுடைய மருத்துவ குழுவும் நாங்களும் ரொம்ப பெருமை அடைகிறோம்.